நான் சிஎம் ப்ரோ அடி பலம் போலயே பதவியை கொடுத்து 24 மணி நேரத்துல திருப்பி ரத்து பண்ணிருக்கீங்க. அந்த அளவுக்கு அடி போல இருக்கு. அதாவது அண்ணன் வந்து ஒரு ஜோசிக்காரன் கூட சுத்தின்னு இருக்கிறாரு. அவர் பேர் என்னன்னா பண்டிட் வெற்றிவேல். அதாவது ஃபுல் பேர் என்னன்னா ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். இவர் வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஜோசிக்காரா இருந்திருக்காரு. அண்ணனும் வந்து ஜோசிக்காரனை கூப்பிட்டு சுத்திட்டு இருக்காரு. இவர் வந்து பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்காராம். இது என்ன கதைன்னு தெரியல. அநேகமா அண்ணன் வந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஜோசியத்தை நம்புவாங்களான்னு சொல்லிட்டு தெரியலையே. மக்களையும் ஏமாத்துறாரு, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவையும் ஏமாத்துறாரு போல இருக்கு. ஜோசியக்காரனை கூட வச்சு சுத்திக்கிட்டு ஜோசியக்காரனுக்கு வந்து அரசு பதவி பாத்தீங்களா, அது வந்து மத்தவங்கள வந்து மன்னராட்சின்னு சொல்லிட்டு இவர் மன்னராட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது மன்னராட்சியை தான் என்ன பண்ணுவாங்கன்னா கூடயே வந்து ஒரு ஜோசியக்காரரை வந்து வச்சிருப்பாங்க. நீங்க எல்லா படத்துலயுமே பார்க்கலாம். அந்த பாகுபலி படத்துல எல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஆஸ்தான ஜோதிடர் ஒருத்தர் போட்டிலாம் ரவுண்ட் போட்டுலாம் வச்சுன்னு கூடயே ஒருத்தர் இருப்பாரு நேரங்கால குறிச்சி கொடுத்துன்னு. ஆக்சுவலா இவரு தான் மன்னராட்சி பண்ணிட்டு இருக்காரு. அரசவையில தன்னோட ஜோசிக்காரனுக்கு ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்காரு. எல்லாம் போட்டு அடிச்சு அடியில இன்னைக்கு வந்து அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா விட்டுட்டாரு. தேவையில்ல, நான் வந்து அவருக்கு பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன்ட்டு. இவரும் பதவியை சீக்கிரம் ராஜினாமா பண்ற மாதிரி வரும் போல இருக்கு நிலைமை. போட்டு எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. பெரியார கொள்கை தலைவரை வச்சிருக்கேனே, என்னன்னா இது சிஎம் சார்?